திண்டுக்கல் மாவட்டத்தில் துணிவு பட பாணியில் ஊழியர்களை கட்டி போட்டு வங்கியில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துணிவு சிக்கியது எப்படி? மெஷின் கன், பிஸ்டல், வெடிகுண்டுகள் என பக்காவாக திட்டம் தீட்டி வங்கி கொள்ளையை திட்டமிடும் திருடர்களுக்கு மத்தியில் கட்டிங் பிளேட், பெப்பர் ஸ்ப்ரே, மிளகாய் பொடியுடன் வங்கிக்குள் நுழைந்த லோ பட்ஜெட் திருடர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் தாடி கொம்பு சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளது. செவ்வாய்க்கிழமை காலையில் வங்கிக்கு 4 ஊழியர்கள் வந்திருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் சாதாரணமாக வங்கிக்குள் நுழைந்தார். வாடிக்கையாளராக இருப்பார் என வங்கி ஊழியர்கள் நினைத்து தங்களின் பணியை வழக்கம் போல செய்து வந்தனர். திடீரென அந்த இளைஞர் கையில் இருந்த மிளகாய் பொடியை வங்கி ஊழியர்கள் மீது தூவி பெப்பர் ஸ்ப்ரே அடித்தார். அதிர்ச்சி அடைந்த வங்கி ஊழியர்கள் சுதாரிப்பதற்குள் 3 ஊழியர்களை சேரில் அமர வைத்து கயிறால் கட்டி போட்டார் கொள்ளையன். கட்டிங் பிளேட் மற்றும் கத்தியை வைத்து வங்கி ஊழியர்களை கொள்ளையன் மிரட்டிக் கொண்டிருந்த போது வங்கிக்குள் இருந்த 4வது ஊழியர் கொள்ளையனிடம் இருந்து தப்பித்து வெளியே ஓடிச் சென்றார். வெளியே வந்த அவர் வங்கிக்குள் கொள்ளையன் புகுந்து விட்டான், உதவி செய்யுங்கள் என்று அபயக்குரல் எழுப்ப உடனே அந்த வழியாக சென்ற சில இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டமாக வங்கிக்குள் புகுந்து கொள்ளையனை பிடித்து தர்மடி கொடுத்து கட்டி போட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த தாடி கொம்பு போலீசார் கொள்ளையனை காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்டவர் திண்டுக்கல் மாவட்டம் பூச்சிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 22 வயதான கலீல் ரகுமான் என்பது தெரிந்தது. திண்டுக்கல் முகமதியாபுரம் பகுதியில் துணிக்கடை வைத்திருக்கும் கலீல் ரகுமான் இதே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 4 மாதங்களுக்கு முன்பு தொழில் கடனாக 3 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். கடனை கட்ட முடியாமல் வாழ்க்கை வெறுத்து விட்டதாகவும் வாங்கிய கடனை கட்ட அதே வங்கியில் கொள்ளையடிக்க முடிவு செய்ததாகவும் போலீசில் தெரிவித்துள்ளார் கலீல் ரகுமான். கொள்ளையடிப்பதற்காக கடந்த 1 வாரமாக தாடி கொம்பு சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை நோட்டமிட்டும் வந்துள்ளார். தற்போது வந்துள்ள துணிவு படத்திலும் வங்கி கொள்ளையை மையமாக வைத்து படக்காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தையும் மேலும் சில ஆங்கில படங்களையும் பார்த்து வங்கியில் கொள்ளையடிக்க வந்ததாகவும் வாழ்க்கையில் விரக்தியடைந்ததால் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் கலீல் ரகுமான். பட்ட பகலில் வங்கியில் நடந்த கொள்ளை முயற்சி சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் நாளை மதியம் 1:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.